ரீசெண்ட் ஒரு எபிசோடில் புலிக்காய்ச்சல் வந்தாங்க. ஸோ அவங்களுடைய இதுக்கு ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சது அப்படின்னா, அந்த புலிக்காய்ச்சலுங்கிற பேர்லேயே ஒரு கேட்டகரி இருக்குது, ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஷோவில் போய் பிச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரியல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்க, அந்த 20 to 25 minutes ஏர் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் the investment really started happening. When a founder is pitching their idea to us, we don't look it as an investment. We look at it as a relationship. We look as a conversation. We look at how can we as a startup entrepreneur, as an investor, can participate in the journey. ஒரு ஹியூமனோட லைஃப் வந்து ரெண்டு விஷயம் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகும். ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களோட டிசையர், செகண்ட் வந்து அவங்களோட பர்பஸ். Thank you so much Satyabama team for associating with the Startup Singham for Scale Up Edition 3. And I like to introduce myself. I am Ranadhiran. So I had investor relations at Startup Singham. Season 1 and Season 2 ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஷோவில் உள்ள எல்லா கமிட்மெண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிட்ட இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஸ்டார்ட்அப்ஸ் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட்ஸ் மட்டும் வாங்குறது இல்லாமல் ஃபண்ட் டிப்ளாய்மெண்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே I take over and take complete ownership and responsibility of the funds. அண்ட் அவங்க சொன்னபடி சீசன் 1ல் we got 24 crore ஃபண்ட்ஸ் கொடுத்து டிப்ளாய்மெண்ட் ஆயிருக்குது. சீசன் 2ல் இன்னும் ஷோ டெலிகாஸ்டே முடியல. இன்றைக்கி டேட் வரைக்கும் 21 crores ஃபண்ட்ஸ் டிப்ளாய்மெண்ட் ஆல்ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஸ்டில் we are expecting another 20 more crores to be deployed in the next 2 months. This is the pipeline what we are working on. And there are many practical instances what we will be discussing on stage. நீங்கள் பார்க்குற அந்த 4 பேருமே ஸ்டேஜில் வந்தவங்க தான். ஃபவுண்டராக வந்திருக்காங்க, இன்வெஸ்டராக வந்திருக்காங்க, ஸ்டேஜுக்கு முன்னாடி இருந்த பிச் செஷனில் ட்ராவல் ஆயிருக்காங்க, என்னெல்லாம் இருந்துச்சுங்கிற விஷயம் இருக்கும். அதனால தான் ஆஸ் அ ஃபவுண்டராக யூ ஆல்சோ வாண்ட் டு என்கேஜ் வித் தம்ங்கிறத நான் ரொம்ப தீவிரமாக கேட்டுக்கிறேன். திஸ் சைட் I'll just introduce the panelists from my end once. So this is Mr. Meghavarnan sir. So Meghavarnan sir, ஸோ குமார் வேம்பு சார் வந்து நீங்கள் இன்வெஸ்டர் பேனல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. குமார் வேம்பு சார்கிட்ட நான் வந்து பிச் பண்ண அப்படின்ட்டு. சார் வந்து ஹெச்என்ஐ பேனலோட குமார் வேம்புன்னா மேகவர்ணன் சார் தான். சார் இஸ் வெரி மச் கனெக்டட் அண்ட் வெரி மச் அவேர். ஸோ நாட் ஜோக்கிங், கிட்டத்தட்ட நியர் டு 20 எபிசோட் சீசன் 2ல் சார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஹி வாஸ் தேர் இன் பர்சன், ஷேர் த்ரூ ஆல் த பிக்சர்ஸ் எல்லாமே இது பண்ணி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சார் அண்ட் இஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட நியர் டு 2 crores ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், அண்ட் தேவ் கமிட்டட் டு நியர் டு அரௌண்ட் 15 ஸ்டார்ட்அப்ஸ் கிட்ட அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் கொண்டு போயிருக்காங்க. சார் மட்டும் இல்லாமல் அவர் ஃப்ரெண்ட்ஸையுமே சேர்ந்து ஜாயின் பண்ண சொல்லி அவங்க எல்லாரும் ஜாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த ஸ்டார்ட் அப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ சார் வில் பி த ஆக்சலரேட்டர், அவர் ஃப்ரெண்ட்ஸ் வில் பி த ஃபண்டிங் பேக்கப் ப்ரொவைடர்ஸ், அதெல்லாமே வச்சு கொண்டு போகிறாங்க. தட் இஸ் அ ஸ்மால் அண்ட் எம்ஜிஎம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபர்மில் சார் இது அசோசியேட் ஆகி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வி ஹேவ் ஸ்மிதா கார்த்திக். ஸோ ஸ்மிதா கார்த்திக் கடைசியில் தான் நம்ம கடைசி 5 to 6 எபிசோட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஷி வாஸ் இன் பேக் டு பேக். இனி வரப்போகிற 2-3 எபிசோட்லேயும் அவங்க இருப்பாங்க. ஷி வில் பி தேர். அவங்க ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே எவாலுவேட் பண்ணி அவங்க கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போயிருக்காங்க. ஒரு சிலது அவங்க கேட்ட டேர்ம்ஸுக்கு ஒத்து வரல, அந்த எந்த டேர்ம்ஸ்னால ஒத்து வரலங்கிறது அவங்களே ரிவீல் பண்ணிடுவாங்க. ஏன் அந்த ஃபவுண்டர்ஸ் நான் கமிட் பண்ண முடியல அப்படிங்கிறது. ஹெல்த் கேர் பேஸ்ட் ஃபவுண்டர்ஸ் யாராக இருந்தாலும் ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் கோ ஹெட் பர்சன், ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் ரைட் பர்சன் டு ரீச் அவுட் ஹவு டு எக்ஸ்பெரிமெண்ட் இன் த மார்க்கெட். அண்ட் தே ஆர் வெரி மச் கனெக்டட் வித் ஆல் doctors and health practitioners across the state and the country as well. And on this side, we all know Aishwarya, Blink Smart Homes. Season 1 one of the most prominent women founders in Season 1. நாங்கள் எங்கேனாலுமே யாருனாலும் ஃபஸ்ட் சொல்லணும்னா ஐஸ்வர்யாவை தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். And Aishwarya has been of great support to us, not just as a founder, as a ஷோக்கு அப்புறமா நிறைய இன்ஸ்டன்சஸ் அண்ட் நிறைய ஈவெண்ட்ஸில் எங்கள் கூடவே ட்ராவல் ஆயிருக்காங்க. She has been a great push for Startup Singham as well. Startup Singham has been a great push for her, I believe. எல்லாமே கரெக்டாக அமைஞ்சுது. ஸோ தட் ஒர்க்ஸ். அண்ட் திஸ் ஒன்னு சொல்கிறத விட இவர் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபவுண்டர் மிஸ்டர் மிதுன். ஸோ மிதுன் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இப்படி இருந்தோம். எனக்கு இவரை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது என்னடா, யார் இந்த பையன், இவரால் என்ன பண்ண முடியும், என்ன அப்படி ஒரு யோசிச்சு இவ்வளோ முடி வளர்த்துருக்கான் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி இவ்வளோ முடி வளர்த்தவர் அப்துல் கலாம் சார்ட்டை தான் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ ஒரு சயின்டிஸ்டான ஒருத்தர் இவ்வளோ முடி வளர்த்தது ரொம்ப பேர் நான் பார்த்ததில்லை. ஸோ அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தா உண்மையிலேயே இவரும் சேட்டலைட் தான் நெக்ஸ்ட் மந்த் அனுப்ப போகிறாரு. ஸோ ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட் ஃபவுண்டர் தான். ஸோ ஹீ வில் பி ஷேரிங் லாட் ஆஃப் இன்ஸ்டன்சஸ். ஸோ சீசன் 1ல் ஐஸ்வர்யா ஜாயின் பண்ணியிருந்தாங்க. சீசன் 2ல் மிதுன் வந்திருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ் நியூ இயர் ஸ்பெஷல் எபிசோடில் வந்து ஹீ வுட் பி தேர். மிதுன் அங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐல் ஸ்டார்ட் வித் த ஃபவுண்டர்ஸ் கிட்டேருந்து நான் அடுத்து இன்வெஸ்டர்ஸ்ட்டு வரேன். ஏன்னா எங்கள் ப்ராசஸே அதுதான். ஃபஸ்ட் நாங்கள் ஃபவுண்டர்ஸ் தான் போவோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் இன்வெஸ்டர்ஸ்ட்டே வருவோம். வாட் இன்ஸ்பயர்ட் யூ டு ஸ்டார்ட் திஸ் Blink and what problem were you determined to solve?
ஆஸ் ஆஃப் இதுவாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க. உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோவும் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோட பேர் ஐஸ்வர்யா செந்தில்நாதன். ஸோ வாட் இன்ஸ்பயர்ட் அஸ் டு ஸ்டார்ட் தி ஸ்டார்ட்அப்னா திஸ் ஐடியா வாஸ் கம்ப்ளீட்லி மை ஹஸ்பண்ட்ஸ். ஸோ அவர் தான் பிளிங்க் ஸ்மார்ட் ஹோம்ஸ்ன்ற கம்பெனியை உருவாக்கணும்னு டிட்டர்மைண்டாக இருந்தார். அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நான் கூட இருந்து ஃப்ரண்ட் எண்டாக என்னால் ரன் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால அதை எடுத்துகிட்டு போக முடியும்னு நினச்சேன். ஸோ பிளிங்க் வாஸ் நாட் மை ஐடியா. ஸோ பிளிங்க் வாஸ் செந்தில்ஸ் ஐடியா. பட் ஹி ஹேட் த பிகர் ஹார்ட் டு கிவ் மீ த ஃப்ரண்ட் எண்ட். ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். ஸோ பிளிங்க் எதுக்காக உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், ஃபர்னிச்சர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், அதில் இருக்க பெயிண்ட்ஸ், வால்பேப்பர்ஸ் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஆனால் உங்கள் வீட்டில் போடுற ஸ்விட்சு மட்டும் பழங்காலத்து அதே 100 வருஷம் ஸ்விட்சு தான் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த ஸ்விட்ச்னால எந்த ஒரு ஆர்ஓயும் உங்களுக்கு கிடையாது. கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ரொம்ப பேசிக்காக கிடைக்குது. ஸோ வி வாண்டட் டு டூ ஸ்மார்ட் ஸ்விட்சஸ். ஸோ from here I can control my entire office, my home. I can control this entire auditorium. இங்கே நம்ம 20 ஒரு 30 சீட்ஸ் தான் ஃபில்டாக இருக்குது. ஆனால் என்டையர் ஆடிட்டோரியமில் லைட்ஸ் ஃபுல்லாக ஆனாக இருக்குது. ஸோ விச் இஸ் லைக் நாட் ரெக்வயர்டு. இதை ஃபுல்லாக நான் எனக்கு வந்தோடனே அதான் கண்ணில் தெரியுது. சென்சார் போட்டு ஃபுல்லாக இந்த லைட்ஸ் எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் ஆள் இருக்கீங்களோ அங்கே மட்டும் தான் லைட்ஸ் எரியணும், எங்கெங்கெல்லாம் ஆள் இருக்கீங்களோ அங்கே மட்டும் தான் ஏசிஸ் ரன் ஆகணும். இப்போ இந்த ஹாலோட காஸ்ட் என்னவா இருக்கும், எலக்ட்ரிசிட்டி பர்ன் அவுட் காஸ்ட் என்னவா இருக்கும்னு என் மண்டைக்குள்ளே வந்ததுலேருந்து ஓடிட்டு இருந்தது. ஸோ திஸ் வாஸ் த ரூட் காஸ்ட் தட் வி were trying to solve. So we wanted to manufacture it entire year in Tamil Nadu. So we hail from a background from Singapore. 10 years work பண்ணனால சைனீஸ் ப்ராடக்ட்ஸை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ அந்த ப்ராடக்டை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து பேரை மட்டும் மாற்றி விற்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ we wanted to completely manufacture it and currently we are manufacturing ஸ்மார்ட் ஸ்விட்சஸ், ப்ளக்ஸ், சென்சர்ஸ், டோர் லாக்ஸ். ஸோ சென்னையில் அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் ஸ்மார்ட் ஹோம்ஸாக வரப்போகிற கிட்டத்தட்ட 5-6 ப்ராஜெக்ட்ஸில் இப்போ நாங்கள் கமிட் ஆகிருக்கோம், இன்க்ளூடிங் டிஆர்ஏ, ஸ்டெப் ஸ்டோன்ஸ், ஆதித்யாராம் ப்ராப்பர்ட்டிஸ். கூடிய சீக்கிரம் நிறைய இடத்துல நீங்கள் பிளிங்கை பார்ப்பீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் பிளிங்க் டஸ் இன் அ வெரி சிம்பிள் லேமேன் டர்ம். ஐ எம் நாட் அ டெக் பர்சன். So on a layman term, this is what Blink does. In a tech front, we also develop the tech and build stacks on top of it, like how you use your Android. So thank you so much for this wonderful opportunity. கண்டினியூஷனாக நான் அப்படி ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டுறேன். வாட் ஹாஸ் பீன் யுவர் ப்ரௌடஸ்ட் மைல்ஸ்டோன் ஆஃப்டர் சீசன் 1 நீங்கள் வந்ததுக்கப்புறம்? ப்ரௌடஸ்ட் மைல்ஸ்டோன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ப்ரௌடஸ்ட் மைல்ஸ்டோன் நாங்கள் சீசன் 1 பிச் பண்ண அன்னைக்கு எங்கள் ஆஃபீஸோட நம்பர் 2 தான். 2 பேர் தான் இருந்தோம், நானும் செந்திலும் மட்டும்தான். ஸோ வி வேர் டூயிங் எவ்ரி திங். எல்லா வேலையும் நாங்களே தான் எடுத்து பண்ணுவோம். டுடே வி ஹாவ் 13 members சிட்டிங் இன் அவர் ஆஃபீஸ், விச் இஸ் லைக் எங்களை நம்பி 13 பேர் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. யூஸ்வலி எங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமாக எங்கள் வீட்டிலே ஒரு ஸ்பேர் ஸ்பேஸில் ஒரே ஒரு குட்டி டேபிள் அமேசானில் வாங்கி அந்த டேபிளை வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே நடக்கவே இடம் இல்லை, அந்தளவுக்கு கச்ச 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 கச்சன்னு பீப்புள் உட்காந்துருக்காங்க. பார்க்கும்போது நம்மளாக தான் இப்போ 13 பேர் நம்மளை நம்பி வேலைக்கு சேர்ந்துருக்காங்களா, 1ஆம் தேதி வரப்போகுது 13 பேருக்கு சம்பளம் போட போகிற போல் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ப்ரௌடாக ஃபீல் ஆகுது, ரெஸ்பான்சிபிளாகவும் ஃபீல் ஆகுது. ஸோ போஸ்ட் ஸ்டார்ட் அப் சிங்கம் தான் வி டுக் அன் ஆஃபீஸ், வி டுக் எம்ப்ளாயீஸ் இன் டு த அக்கௌண்ட். ஓகே நம்மளும் வந்து பண்ணலாம், 4 பேரை வேலைக்கு வச்சுக்கலாம், டீமாக க்ரோ பண்ணலான்ற அந்த மூமெண்ட் வாஸ் ரியலி ப்ரவுட் ஃபார் அஸ். நேம் வந்து மேகவர்ணன், பார்ன் அண்ட் பாட் அப் ஃப்ரம் சென்னை. இந்த காலேஜில் தான் இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி ப்ரவுட் சிட்டிங் ஹியர் அண்ட் டெலிவரிங் திஸ் செஷன். ஐ கம் ஃப்ரம் டெக் பேக்ரவுண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன். ஆல் அலாங் சாஃப்ட்வேர் தான், சாஃப்ட்வேர் தவிர வேறு எதுவும் தெரியாது. ஒரு 20 years வந்து டெக் மஹிந்திராவில் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன், ஒரு யூனிட்டை ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் மை ஓன் கம்பெனி E1 டெக்னாலஜிஸ் சொல்லிட்டு. வி ஆர் இன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம் லோகோட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இதை வந்து லாஸ்ட் 12 years பண்ணிகிட்ருக்கேன். 2 years முன்னாடி ஒரு சக்ஸஸ்ஃபுல் எக்ஸிட் எடுத்துகிட்டு now I am continuing this journey. இப்போ இந்த லாஸ்ட் 2 years I am kind of into the investment journey I would say. அதில் வந்து ஸ்டார்ட் அப் சிங்கமோட லாஸ்ட் 2 years அசோசியேட் ஆகிருக்கேன். ஃபஸ்ட்டு சீசன்லேயே ஐ எம் அசோசியேட்டட் பட் மோர் அவுட் சைட். இந்த சீசன் 2ல் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங் இந்த ஜேர்னி இவங்களோட ரொம்ப அசோசியேட் ஆகிருக்கேன். whenever I go I say that I am part of ஸ்டார்ட் அப் சிங்கம் டீம். அப்படி தான் நான் வந்து சொல்கிறதே. ரொம்ப நல்ல ஒரு டீம், வெரி ஃப்ரெண்ட்லி பீப்புள். அவங்க வந்து தே ஹாவ் தி மைண்ட் செட், அதாவது நிறையா பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு பணத்தை நோக்கி நிறையா இருக்கும், அதுதான் வந்து மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கும். பட் ஸ்டார்ட் அப் சிங்கம் டீம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேமா பாலா டு ரணதீரன் டு எவ்ரி ஒன், அந்த இடத்துல வந்து ஒரு எம்பத்தட்டிக்கான ஒரு வியூ அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ ஃபவுண்டர்ஸ்க்கு ஏதோ நல்லது பண்ணணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்
அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அதில் வந்து ஹெச்என்ஐஸும் சரி, இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டரும் சரி, அவங்க வந்து மோர் தென் மணி, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சி இவங்கள கை தூக்கி விட்டுற மாட்டோமா அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் ரணதீரனாக இருக்கட்டும், மணிகண்டனாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் அது நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா Tier 2 Tier 3 வந்து நிறைய பேர் கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அசாதாரணமான விஷயம். இட்ஸ் நாட் ஈஸி. இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் நிறைய ஃபவுண்டர்ஸ் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அந்த கம்பெனிக்கு மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியை சார்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்க்ளூடிங் வேலை வாய்ப்புகள், லைவ்லிஹுட்ஸு, எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் அப் சிங்கம் வந்து ஒரு ஃபல்க்ரமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெருமையான விஷயம். தட்ஸ் வாட் ஐ வுட் சே. நிறைய பேர் ஷோவை பார்த்துட்டு நிறைய பேர் ஸ்டார்ட் அப்ஸ் அப்ளை பண்ணி கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டாக நான் ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணேன், இல்லை ஸ்டார்ட் அப் சிங்கம் டீமை ரீச் அவுட் பண்ணி அப்ளை பண்ணேன். சீசன் 1 ஷோவை பார்த்துட்டு இன்வெஸ்டராக வந்தவர் தான் சார். ஷோவை பார்த்துட்டு கால் பண்ணிவிட்டு, ஸோ ஐ மேகவர்ணன், நான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண நினைக்கிறேன். இப்படி ஃபஸ்ட் கால் எடுத்து என் டீமில் அப்போ நௌஃபல்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பேசினார். அதுக்கப்புறம் கால் எனக்கு மற்ற இது பண்ணாங்க, சுவிட்ச் ஓவர் பண்ணாங்க. நான் பேசி அப்போ சார் ஆரம்பித்த ஒரு ஜேர்னி. ஸோ சீசன் 1 சார் ஷோக்கு வர முடியல, பட் ஷோக்கு வரனாலும் சார் கமிட்டட் ஃபார் 2 ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ 2 ஸ்டார்ட் அப்ஸில் 20 lakhs அப்போமே கமிட் பண்ணாங்க சார் வந்து. ஸோ அதில் பேக்கப்பாக இருக்கிறதுல ராப்டி ஆர்வி. ஸோ ராப்டிக்கு வந்து சார், ராப்டி எல்லாருக்குமே தெரியும் ஈவி. ஸோ ராப்டி ஈவியில் சாருமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ஷோ பார்த்துட்டு வந்த இன்வெஸ்ட்மெண்ட். நாங்கள் அதான் ஃபவுண்டர்ஸ் சொல்லுவோம், ஷோ டெலிகாஸ்ட்க்கு அப்புறமா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரீசன் அதுதான். சார் மாதிரி நிறைய இன்வெஸ்டர் ஷோ பார்த்துட்டு எங்களை ரீச் அவுட் பண்ணி எங்கள்கிட்ட கேட்பாங்க, எங்களுக்கு இந்த ஸ்டார்ட் அப் கனெக்ட் பண்ணுங்கள், நான் அந்த ஸ்டார்ட் அப்ஸோட பேசணும், ஒரு B2B ஆக்சஸ், என்கிட்ட ஒரு மார்க்கெட் ஆக்சஸ் இருக்குது, நான் கொடுக்குறேன். இதெல்லாமே ஸ்டார்ட் அப் சிங்கத்துலேருந்து நடந்திருக்குது. பெரிய விஷயம். சார், I'll go to your question சார். ரைட்டாக இது ஃபவுண்டர்ஸ் சார்பில் ஒரு கொஸ்டின் தான் சார். ஃபவுண்டர்ஸ் கிட்ட கேட்டு அவங்க கொடுத்த ஒரு நிப்பட்ஸ்லேருந்து ஒரு சில ஃபவுண்டர்ஸ் நாங்கள் கேட்டிருந்தோம். அவங்க எனக்கு கொடுத்த ஒரு பாயிண்டர்ஸில், வாட் டு யூ லுக் ஃபார் இன் த ஃபஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் அ ஸ்டார்ட் அப் பிச்? ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் அ ஸ்டார்ட் அப் பிச்சில் நீங்கள் என்ன மெயினாக வந்து பார்ப்பீங்க? ஸோ அதாவது வந்து நம்ம ஹியூமன் நேச்சரே எப்படின்னா, நம்ம ஒருத்தருக்குள்ள இன்ட்ராக்ட் பண்ணுறோன்னா வி வில் ஸ்டார்ட் ஜட்ஜிங் அந்த பர்சன். அவர் எப்படி நல்ல பர்சனா, நமக்கு செட் ஆவாரா அப்படிங்கிற. நாங்கள் வந்து ஒரு ஆஸ் அன் இன்வெஸ்டர் ஒரு பணத்தை போடுறோம். அப்படிங்கும்போது முதல்ல அவர் செட் ஆவாரா, நம்ம வைபுக்கு வருவாரா, நம்ம வந்து சில சஜஷன்ஸ் கொடுப்போம், ரெக்கமெண்டேஷன் கொடுப்போம். இந்த ரெக்கமெண்டேஷன் சஜஷனை இவர் எடுத்து நம்மளோட ட்ராவல் பண்ணுவாரா, இல்லை நம்மளால் அவரோட ட்ராவல் பண்ண முடியுமா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸில் அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். இல்லைப்பா இவர் நமக்கு தோதாப்படும் தெரியல, ஸோ பணம் வருது பணம் வராது, இதெல்லாம் அப்போ அடுத்த கட்டம். பட் அந்த வைபு, அந்த இன்டர்பர்சனல் ஸ்கில், ஐ திங்க் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆஸ் அ ஃபவுண்டர் நீங்கள் ஒரு இன்வெஸ்டரை மீட் பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் அந்த இன்வெஸ்டரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்வெஸ்டரை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள போய் மீட் பண்ணி நீங்கள் பிச் பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த செட்டிங் வந்து பெட்டராக இருக்கும், இஃப் ஐ ஹவ் டு சே. ஓகே சார், கண்டினியூவேஷன் அதே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். வாட் மேக்ஸ் அ ஃபவுண்டர் ட்ரூலி இன்வெஸ்டபிள்? ஃபவுண்டர் இன்வெஸ்டபிள், அதை வந்து இந்த கொஸ்டினை கொஞ்சம் ஸ்லைட்டாக நான் வந்து டிஃபர் பண்ணுறேன். அந்த ஃபவுண்டரோட பிச்சு ஆர் பிஸ்னஸ் வந்து இன்வெஸ்டபிளாக எப்படி ஆகிறது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ நாம் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டார்ட் அப் இதெல்லாம் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இல்லை லாஸ்ட் டிகேடாக வந்திருக்கு. ஆனால் காலகாலமாக நாம் வந்து வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வியாபாரத்தில் வேணால் 10 ரூபா போடுறோம், 20 ரூபா எடுக்கிறோம். அப்போ வந்து அது லாபத்தை நோக்கி இருக்குது. ஓகே, அப்போ அந்த 10 ரூபா போட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க. அந்த விஷயத்தில் வந்து அது ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, இல்லை சர்வீஸை டெலிவர் பண்ணுறீங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு செலவாகுது, அதுக்கு ஒரு லாபம் வருது. இது வந்து ரெகுலர் வியாபாரம். ஆனால் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 ரூபா பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு இது. அந்த பிஸ்னஸில் நீங்கள் என்ன வேல்யூ ஆட் கொண்டு வரீங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிளிங்க்னு சொல்கிறாங்க, யூலோக் இருக்குது. ஸோ இவங்களது வந்து ஒரு ஸ்விட்ச் தான். ஆனால் ஸ்விட்சை தாண்டி அதில் வந்து ஒரு வந்து உட்காந்த இடத்துலேருந்தே நீங்கள் ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். இது வந்து ஒரு வேல்யூ அடிஷன். அப்போது அந்த உங்கள் பிஸ்னஸ் அந்த வேல்யூ அடிஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது வந்து ஒரு 10 வருஷத்தில் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி, ஒரு 10 லட்ச ரூபா பிஸ்னஸ்லேருந்து 100 கோடி ரூபா பிஸ்னஸாக அது ஆக முடியுமா, அவ்வளோ வியாபாரம் நடக்க முடியுமா, அந்த பொருளுக்கு அவ்வளோ அங்கே மார்க்கெட் இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து இன்வெஸ்டபிளாக ஆகுது. இல்லைனா நீங்கள் ரெகுலராக வந்து நம்ம முக்கு சந்தில் வந்து ஒரு நாடார் கடை இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு வியாபாரம் தான். ஸோ அப்போ வந்து அதை நீங்கள் பணம் போடுறீங்க, பணம் எடுக்கிறீங்க, அது ரெகுலர் பிஸ்னஸ் ஆகிடும். ஸோ அங்கே தான் வந்து இன்வெஸ்டபிளாக மாறுது ஒரு பிஸ்னஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓ டு மிதுன்.
மிதுன், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத பற்றி ஷார்ட்டாக ஸ்வீட்டாக கொடுங்க. அவர் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு பேசிகிட்டே இருப்பார். ஹலோ ஹாய், வணக்கம், வந்தனம், நமஸ்கார். ஸோ ஆக்சுவலாக என் பேர் மிதுன் விமலன். ஐம் தி CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் Ulog3. பேசிக்கலி நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வி கைஸ் ஆர் மோர் இன்டு செமிகண்டக்டர்ஸ். நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து லேப்டாப்ஸ், மைக் சுற்றி இருக்க எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கிறது வந்து ஐசிஸ் இல்லை செமிகண்டக்டர் சிப்ஸ். அதில் நாங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்பேஸ், அதாவது எட்ஜ் ஏஐ அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. நம்ம இவ்வளோ நாளாக வந்து ChatGPT, Gemini இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் பேசிஸில் ஏஐ மாடல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. அது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபார்மில் வரும். அதாவது நம்ம வந்து அது கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம், ஃபிசிக்கலாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும். லைக் ரோபாட்ஸ், ஏஎம்ஆர் டிவைசஸ், அட்டானமஸ் ட்ரோன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கலாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இடத்துல வந்து நாங்கள் எங்களோட சிப்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது பவர்ஃபுல்லான ஏஐ மாடல்ஸை கம்மியான பவர், எக்ஸாம்பிள் 5 வாட்ஸ், க்ளவுடோட டிபெண்டன்சி இல்லாமல் எட்ஜ் அந்த டிவைஸ்லேயே நம்ம வந்து ஏஐ ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ அது நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு சின்ன சேட்டலைட் ஒரு லான்ச் ஒன்று பண்ண போகிறோம், ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு. ஸோ நாங்கள் அதில் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபார் த ஃபஸ்ட் டைமாக இந்தியாவிலே வி ஆர் பில்டிங் நியூரோமார்ஃபிக் டெக்னாலஜி. அதாவது ஹியூமன் பிரெயின் ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணி நாங்கள் ஒரு செமிகண்டக்டர் டிசைனை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அது பேர் பார்த்தீங்கன்னா ஒலி, ஆன்ஷிப் லேர்னிங் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதை வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் FPGA போர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த போர்டில் நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி மேலே ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு சென்ட் பண்ண போகிறோம். இது ஒரு சின்ன டெஸ்ட் லான்ச். நாங்கள் ISROக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கங்க்ராட்ஸ் மிதுன், கங்க்ராட்ஸ். மிதுன், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின். கிளாஸ் ரூமில் கற்றுக்காத எந்த விஷயத்த ஸ்டார்ட் அப் சிங்கமில் கற்றுக்கிட்டீங்க? இதில் ஒரு மெயின் அண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நான் ஸ்டார்ட் அப் சிங்கமில் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு ப்ராப்பரான பிளான் வந்துட்டேன். இங்கேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லையோ, ஆனால் கனெக்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இப்போ நம்ம ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது நமக்கு மோர் தென் மணி வந்து நமக்கு எத்தனை பேரை ஈஸியாக போய் பேச முடியுது அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வேம்பு சார். அவர் அன்றைக்கி என்னை நம்பி மற்றவங்க கூட என்ன வந்து பேச வச்சார். அவர் மூலியமாக நிறைய இண்டஸ்ட்ரியல் பீப்புளோட பேச வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தோட இப்போ 10x வந்து முன்னாடி இருக்கும். ஸோ நான் ஓப்பனாக சொல்லுவேன் என்றைக்குமே, இப்போ நாங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து வேம்பு சார் தான். அன்றைக்கி வந்து அவ்வளோ பேருக்கிட்ட எங்களை வந்து இன்ட்யூஸ் பண்ணி வச்சார். அவருக்கு அது மாதிரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் என்னை ஃபைண்ட் அவுட் பண்ணி அத்தனை இண்டஸ்ட்ரீஸ் கூட வந்து பேச வச்சார். ஸோ அதனால் எங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வந்தது. ஸோ இதான் சார் நான் ஸ்டார்ட் அப் சிங்கம் மூலியமாக எனக்கு வந்து ஒரு பெரிய இதுவாக இருந்தது. எனக்கு மோர் தென் மணி இந்த பீப்புளோட இன்ட்ராக்ஷன், அது மூலியமாக நான் ரொம்ப நிறைய கற்றுக்கினேன். ஸோ அதுதான் சார். ஹவ் ஹாஸ் திஸ் ஜேர்னி சேஞ்ச்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் விஷன்? உங்களோட விஷன் ஒரு மாதிரி இருந்திருக்கும், இப்போ உங்களோட விஷன் வந்து என்ன இதில் எப்படி கொண்டு போயிட்டு முடியுது உங்களால்? ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப்ஸ் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஒரு பெரிய பயம் இருந்ததுன்னா, லார்ஜ் ஆடியன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண ரொம்ப பயம் இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ஏன் அப்ளை பண்ணணும், வேண்டாம், நம்ம வந்து அப்படியே இருந்துக்கலாம். ஏன்னா அப்போ எனக்கு என்ன தாட்னா, நம்மளோட ரொம்ப புத்திசாலி நிறைய பேர் இருக்காங்க வெளில, நம்மளோட பெரிய ஆள் இருக்காங்க. ஸோ அவங்களாம் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆட்கள் இருக்காங்க, அவங்களாம் அமைதியாக இருக்காங்க. நம்ம ஏன் வந்து சோஷியல் மீடியாவில் இல்லை பெரிய பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் சொல்லி காமிச்சிக்கிட்டு ஏன் நம்மளுக்கு ஏதாச்சும் பேக்லாஷ் ஆகிடுமோன்னு சொல்லி பெரிய கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்தது. பட் ஆனால் ஸ்டார்ட் அப்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள், எல்லாம் பாசிட்டிவ் தான் முடியும்னு சொல்லிட்டு அன்றைக்கி அப்ளை பண்ணப்போ சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டாக நான் ஷோ முடிஞ்ச வெளில வரும்போது எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ரொம்ப பிளாட்ஃபார்முக்குள்ளே வரணுமான்னு யோசித்தேன். ஸோ அதுவே வந்து எனக்கு பாசிட்டிவாக முடியுது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார் இது. அண்ட் தென் வில் மூவ் டு ஸ்மிதா மேம். ஸ்மிதா மேம், உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. ஹலோ, ஐம் சுமிதா. நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் தான், இன்னமும் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் தான். Born, brought up in Bombay, settled in Chennai. 15 years I've spent my life with corporate. Started my journey with aviation and then moved to healthcare. And post 15 years of corporate life is when I started my entrepreneur journey and been in this journey for now 8+ years. I started a platform along with another partner called Ramesh. Co-founded along with him Medag Ventures and Medag Healthcare. Basically, it's a Medag Ventures garde is a consulting platform where we support a lot of hospitals in setting up their processes, especially standalone hospitals. We support a lot. And we also run another platform where we aggregate a very niche department called interventional radiology, where we are able to advise and offer alternatives to patients who've been advised surgeries through this interventional radiology platform. So this is what we do.
So, since you are a founder, now turned into an investor, I'll ask a straight question to you. What is the biggest misconception that founders have about investors? இந்த கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு ஷேர் ஒன் ஸ்மால் ஃபேவரட் ஜேர்னி ஆஃப் மைன்னு நான் சொல்லலாம். ஸோ லைக் ஹவு ஹீ ஸ்டார்டட் அண்ட் ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனர் டர்ன்ட் இன் டு இன்வெஸ்டர். ஸோ இந்த ஜேர்னி இருக்குது பார்த்தீங்களா, இட்ஸ் அ வெரி wonderful journey what I am going through. This transition between or the transition from an entrepreneur to the investor is a very beautiful transition which we are going through. As I said, we are also a startup. I still run my startup company. We are bootstrapped. We have not funded because we believe the focus when we start a startup should not just be on funding, but it should be how we can grow organically, how we can build a scalable, how we can build a sustainable product or a service is what we would wanted to always focus on. So hence we remain focused on that, and we still are focused and are building this platform. Being a bootstrapped, we started with 2 employees. அவங்க சொன்ன மாதிரி we were just 2 employees. We started our journey. அவங்க வீட்டில் ஆரம்பித்தாங்க, நாங்கள் காரில் ஆரம்பித்தோம். எங்கெல்லாம் கார் பார்க்கிங் இடம் கிடைக்கிறதோ அங்கே தான் லஞ்ச் சாப்பிடுவோம். கார்லேயே தான் we started our journey, and today from 2 we are also we've reached where we are able to pay salary for 30 employees. So that's where our journey started, from 2 to 30 today. Thank you. So, and this was all possible because of that belief. And இவங்க கேட்ட கேள்வி சொன்னாங்க பார்த்தீங்களா, what is that misconception the founders have when it comes to the investors? Because the founders, when we start, we feel that நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னா அப்படின்னா எனக்கு ஃபண்டிங் கிடைச்சாதான் my idea is good. That's the first misconception which is there among the founders. And second, they think என்னோட ஃபவுண்டிங் பிச் வந்து should be presentation deck wise, it should be fantastic, it should have a growth of 2x 3x மாதிரி ஒரு growth இருக்கணும், it should show a lot of projections. No, as an investor, since I have been in the opportunity where I have been able to be on both the sides, I realized that more than the product, more than your presentations, what we look is the confidence in which you all pitch. The confidence, what you all show as a founder, the knowledge which you all show that you have in that product, that is what we look for. இதான ஒரு ரிஸ்க், இதான ஒரு த்ரெட் அந்த மாதிரி வந்ததுன்னு இந்த ஃபவுண்டரால் அதை நேவிகேட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுமா, நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா, வாட் இஸ் தட் கான்ஃபிடன்ஸ் லெவல் அண்ட் த நாலேஜ் தட் ஃபவுண்டர் ஹேஸ், that is what as an investor we look at. So that is my request to all the early startup founders over here is, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னா அந்த ஐடியா உடனே எனக்கு யாரான காசு போட்டால் தான் என்னோட ஐடியா குட்டுன்னு கிடையாது. ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் த ப்ராப்ளம் யூ ஆர் லுக்கிங் டு சால்வ். அதை எப்படி சஸ்டெயின் பண்ணலாம், அதை எப்படி க்ரோ பண்ணலாம், அதை எப்படி ஸ்கேல் பண்ணலாம், ஹவு கேன் ஐ பிரிங் ரெவென்யூ ஆர்கானிக்கலி இஸ் வாட் வி நீட் டு see first, and then we can think of the next level, what is called funding. So அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் எடுத்தால் ஐ திங்க் வி வில் பி டூயிங் குட் நினைக்கிறேன். ஓகே, தட்ஸ் குட். தேங்க்யூ ஸோ மச் ஸ்மிதா. மேகா சார், அதே கண்டினியூஷன் ஆஃப் கொஸ்டின் கண்டினியூஷன் வந்து கேட்குறேன் சார். நிறைய ஃபவுண்டர்ஸ் தே ஆர் வெரி ஈகர் டு பிச் டு இன்வெஸ்டர்ஸ், பட் நிறைய ஃபவுண்டர் பிச்சஸ் நானும் உட்காந்துருக்கேன், நானே பார்த்துருக்கேன், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய ஃபவுண்டர்ஸ் சேல்ஸ் பிச் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறாங்க. இன்வெஸ்டர் பிச் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ சேல்ஸ் பிச் வாட் பீப்புள் டு அ கஸ்டமர் கிட்டேயோ நம்ம வெண்டர் கிட்டேயோ விடுறது. ஹவு யூ ஃபீல் தட்? How should a founder pitch, sales pitch and investor pitch? அதாவது ஃபவுண்டர்ஸ் ஃபர்ஸ்ட்டாக ஏன் சேல்ஸ் பிச் பண்ணுறாங்கன்னா, ஃபவுண்டர்ஸ் வந்து வியாபாரிகள். ஓகே, நானுமே ஒரு ஃபவுண்டர், நானும் ஒரு பிஸ்னஸை இப்போ கரண்ட்டாகவும் ரன் பண்ணிட்டுருக்கேன். நான் ஐ எம் 24/7 ஐ எம் அ சேல்ஸ் கை. ஓகே, அப்படின்னா வந்து அந்த ஃபவுண்டருக்கு வந்து சேல்ஸ் தான் பண்ண தெரியும். அவங்க ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டு சர்வீஸை பற்றி அவங்க வந்து ஒரு சேல்ஸ் பேஜ் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, என் ப்ராடக்ட்டு நான் இந்த அகெயின் பிளிங்கை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸ்விட்சஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்விட்சஸ் வந்து நாங்கள் இப்போ இவ்வளோ விலையாவது, அது வந்து இங்கே கை வச்சு அங்கே எரியும், அது இந்த கலரில் இருக்கும் அந்த கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. என் ப்ராடக்ட் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நான் கேட்க அது வந்து ஒரு சப்செட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பிச்.
சேல்ஸ் பிட்ச் வந்து ஒரு சப்செட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பிட்ச். ஆனால் இன்வெஸ்டருக்கு அந்த சேல்ஸை தாண்டி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, அதில் வந்து ஒரு எப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்கன்ட்டு. ஸோ அந்த ஃபவுண்டரை பற்றின ஒரு வைப்பு, அதை தாண்டி ஒரு சேல்ஸ் பிட்ச்சு. அப்போ அந்த சேல்ஸ் பிட்சுக்கு தாண்டி நீங்கள் வந்து நான் உங்கள் எதிரில் உட்காந்துருக்க ஒரு இன்வெஸ்டரு, அந்த இன்வெஸ்டர் வேறு எதையோ எதிர்பார்க்குறாரு. அப்போ அவரோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் நினைக்கணும். அப்போது அந்த இன்வெஸ்டர் என்ன நினைப்பாருங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். கரெக்டுங்களா? இப்போ அந்த சேல்ஸ் பிட்சை தாண்டி ஒரு இன்வெஸ்டருக்கு நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா, அந்த வியாபாரம் வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி 10 வருஷத்தில் அது போகணும் அப்படின்னா, ரெகுலர் அண்ணாச்சி கடை பிஸ்னஸாக இருந்தால் 1 கோடியிலேருந்து 2 கோடி போகும் 10 வருஷம் கழிச்சு. ஆனால் ஒரு ஸ்டார்ட் அப் கைண்ட் ஆஃப் இது வந்து அப்போ ஸ்கேல் இருக்கணும். ஓகே, மேக் மை ட்ரிப்பு, ஃப்ளிப்கார்ட்டு, இவங்கெல்லாம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பேர் ஒரு கஸ்டமராக இருந்திருப்பாங்க. இன்றைக்கி 10 கோடி பேர் கஸ்டமர். அப்போது அவங்க செய்கிற அந்த வியாபாரத்தில் 10 வருஷத்தில் 10 பேர்லேருந்து 10 கோடி பேர் ஆக முடியும் அப்படிங்கிறது. ஓகே, அப்போது அந்த பர்ஸ்பெக்டிவை நீங்கள் உங்கள் இன்வெஸ்டருக்கு கொடுக்கணும். சார், நான் வந்து பிளிங்க்கு இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 10 வீடுங்களுக்கு செட் பண்ணுறேன். பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 10 வீடு இல்லை சார், 10 கோடி வீட்டுக்கு நான் என்னால் பண்ண முடியும். ஒரு வீட்டுக்கு 4 லட்ச ரூபா என்னால் வந்து அந்த வீட்டிலேருந்து ஒரு வியாபாரம் எடுக்க முடியும்னா 10 கோடி வீடு அப்படின்னா 10 கோடி இன்ட்டு 4 லட்சம். அப்போ இன்வெஸ்டருக்கு வந்து அப்போ தான் வந்து இவ்வளோ பெரிய சைஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கேலபிலிட்டியை வந்து அவங்களுக்கு முதல்ல நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, அந்த இன்வெஸ்டருமே வந்து ஒரு வியாபாரி தான். ஓகேப்பா, எல்லாம் நிறையா வருது, ஆனால் நான் வந்து கேஷை வந்து பர்ன் பண்ணிகிட்டே நீ பண்ணுவேன்னா, இல்லை இந்த வியாபாரத்தில் லாபம் இருக்குமா, அப்போ நீங்கள் வந்து அந்த லாபகரமாக அதை பண்ண முடியுங்கிறத நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்டருக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்போ அதை சொன்னீங்க அப்படின்னா, அப்போது அந்த இன்வெஸ்டருக்கு வந்து ஓகே, நீங்கள் வந்து 100 கோடி ரூபா பிஸ்னஸ், 1 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 10 லட்சம் லாபம் வருது, ஒரு 10 வருஷத்தில் அது வந்து 1000 கோடி ஆகுது, ஆனால் 10% இல்லாமல் 20% ஆகும் அப்படிங்கிறது. அப்போ ஸ்கேல் ஆகுது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. இந்த 2 பர்ஸ்பெக்டிவ் நீங்கள் கொடுக்குறீங்க. இதை தாண்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வியாபாரத்தில் வந்து நீங்கள் 10 விஷயம் பண்ணலாம், இல்லை 100 விஷயம் பண்ணலாம். அந்த மாதிரி நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன்ட்டு நீங்கள் வந்து நீட்டு முளைக்கினீங்கன்னா ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து செட் ஆகாது. எஸ்பெஷலி நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக இருக்கும்போது யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஒன் பாயிண்ட், ஒன் ப்ராப்ளம், அண்ட் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் அண்ட் சே தட் யூ வில் ஃபிக்ஸ் தட் ஒன் ப்ராப்ளம். ஓகே, அந்த ஃபோக்கஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் நம்ம ஷோவில் தான். அவங்க வரும்போது ரொம்ப நல்ல ஸ்டார்ட் அப்பு. அவங்க வந்து 5 கோடி ரூபா 2 கோடி ரூபா வியாபாரம் பண்ணுறாங்க, 30% லாபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நல்ல ப்ராடக்ட்டு மார்க்கெட்டில் விற்க தெரியுது, லாபகரமாக பண்ணுறாங்க, 30% மேலே நெட்டு மார்ஜின் வச்சு, அப்போ கிராஸ் மார்ஜின் 60-70% இருக்குது. ஆனாலும் வந்து ஃபண்டிங் அவங்களுக்கு கிடைக்கல. அதுதான் வந்து ரணதீரன் வந்து கேட்டார், அப்போ இன்வெஸ்டபிளாக எப்படி ஆக்குறது அப்படிங்கிறது. அப்போது அவர் வந்து 100 ப்ராடக்ட் வச்சுருக்காரு. சார், என் கம்பெனியில் வந்து இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, இந்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அப்போ வேலைக்கு ஆகாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ எம்ஜிஎம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாங்கள் உள்ள வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அவருடைய கம்பெனியை வந்து இன்வெஸ்டபிளாக கன்வெர்ட் பண்ணோன்னு நினைக்கிறோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 100 ப்ராடக்ட்டில் 10 கேட்டகரி இருக்குது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு கேட்டகரியில் ஒரு ஹீரோ ப்ராடக்ட்டு ஷுட் டூ 70% ஆஃப் யர் பிஸ்னஸ். அப்போ அது என்னது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதை சொல்லும்போது மற்ற 99 ப்ராடக்ட் நாங்கள் பண்ண மாட்டோம்னா அப்படி கிடையாது, அதுவும் பண்ணுவோம். ஆனால் இந்த ஃபோக்கஸ் வந்து இதில் இருக்கும். அப்போ அந்த கம்பெனி பேரை சொன்னால் இந்த ப்ராடக்ட் தான் ஒரு பிராண்ட் ரீகாலாக இருக்கணும். அப்போ ஆஸ் அ ஸ்டார்ட் அப் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், அந்த ஒரு ப்ராப்ளத்துலேயே நீங்கள் வந்து ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைக் ரீசெண்ட் ஒரு எபிசோடில் புலிக்காய்ச்சல் வந்தாங்க. ஸோ அவங்களுடைய இதுக்கு ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிது அப்படின்னா, அந்த புலிக்காய்ச்சலுங்கிற பேர்லேயே ஒரு கேட்டகரி இருக்குது, ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்கள், புளி குழம்பை விரும்பி சாப்பிட்ற உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழ் மக்களை போய் சேர்க்க முடியும் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் நினைக்கிறாங்க. அந்த ஸ்கேல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பேர்லேருந்தே கிடைக்குது. கரெக்டுங்களா? அப்போ அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா கடையில் 100 ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, ஆனால் அந்த புலிக்காய்ச்சலுங்கிற ப்ராடக்ட் தான் பிராண்ட். ஸோ அப்போ நீங்கள் ஆஸ் அ ஸ்டார்ட் அப் நீங்கள் வந்து இந்த பர்ஸ்பெக்டிவை ஒரு இன்வெஸ்டருக்கு நீங்கள் கன்வின்சிங்காக நீங்கள் கொண்டு போய் கடத்துனீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அது கடத்துறதுமா நீங்கள் அதை நினச்சி நீங்கள் அதை பண்ணணும். அப்போ தான் நீங்கள் கடத்த முடியும். சொல்கிறத தாண்டி செய்யணும். ஸோ சீசன் 1 சீசன் 2ல நிறைய பூட் கேம்ப்ஸ்லாம் வச்சுருக்கோம். அதில் இருக்க நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் கொடுத்து ஒரு சின்ன இன்சைட் நான் இங்கே ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஒரு பிச் இன்வெஸ்ட்மெண்ட் பிச் வந்து இருக்கும் அப்படின்னா,
30% ஆஃப் த பிச் பிச் டெக்காகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. 30% ஆஃப் த பிச் டெக்கில் உங்கள் கம்பெனியோட விஷயம், உங்கள் ஃபவுண்டர் ஜெர்னி, உங்கள் ப்ராடக்ட் என்ன, இதெல்லாம் 30% ஆஃப் த பிச்லேயே நீங்கள் கவர் பண்ணி முடிக்கணும். நெக்ஸ்ட் 30% உங்களோட கரண்ட் ஆக்ஷன் என்ன, கரெக்டாக உங்கள் ப்ராடக்ட் எந்த ஸ்டேஜில் கேட்குது, வாட் இஸ் இட் யூஆர், உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் இருக்குது, இதுலேருந்து உங்களுக்கு என்ன டர்ன் அவுட் எதிர்பார்க்குறீங்க, இது வந்து நெக்ஸ்ட் 30% இருக்கணும். And the next 30%, உங்களோட future projection என்ன, what is the traction you will achieve in the next 2, 3 years, 5 years, அதில் வந்து நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணுவீங்க. அண்ட் லாஸ்ட் 10% ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய ஃபவுண்டர்ஸ் அந்த இடத்துல தான் வந்து இது பண்ணுறீங்க, ஆஸ்க் அண்ட் வேல்யூவேஷனை கிளியராக கொடுங்க, வேல்யூவேஷனுக்கு ஜஸ்டிஃபிகேஷனோட கொடுக்கணும். அந்த ஆஸ்க் நீங்கள் 5 கோடிங்கன்னா 5 கோடிங்கன்னா பண்ணி யூட்டிலைசேஷன் பிளானிங், வேல்யூவேஷன் 50 கோடினா 50 கோடிக்கான ஜஸ்டிஃபிகேஷன், இது எல்லாமே நீங்கள் கிளாரிட்டியாக கொடுக்க போதுதான் 100% பியூர் இன்வெஸ்டர் பிக்சர் அதுலேருந்து வரும். அந்த 100% பியூர் இன்வெஸ்டர் பிச் பண்ண எல்லா ஃபவுண்டர்ஸுமே நான் கேட்டதை விட அதிகமாகவே கிடைச்சிருக்கு. ஸ்டார்ட் அப் சிமெண்ட்ல நான் கண்டதை நான் பார்த்துருக்கேன். அந்த ஃபண்டிங் கமிட்மெண்ட்ஸும் ஸ்டார்ட் அப் சிமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம், எல்லாமே டிப்ளாய்மெண்ட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் ஐ ஜஸ்ட் ஆஸ்க் ஃபவுண்டர்ஸ் சைடு இருந்து ஆக்சுவலியா ஆண்டர்பிரினர்ஷிப் ஃபவுண்டர் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு உமன் ஃபவுண்டரா, ஒரு பேரண்டா, சொசைட்டியில் உமன் ஃபவுண்டர் இருக்குன்னு சொல்ல இன்னமும் சில டேபு இருக்குது, சில நார்ம்ஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணி நிறைய இடத்துல உமன் வந்துகிட்டே இருக்காங்க. உமன் வந்துட்டு ஷோக்கு மட்டும் வந்துருக்காங்க, ஷோவை தாண்டி இடத்துல க்ரோ பண்ணிக்கலாம். எங்களுக்கு நிறைய சீசன்களும் நிறைய உமன் ஃபவுண்டர்ஸ் எங்கள் ஸ்டார்ட் அப் டீம்ல பேசியிருக்காங்க, இல்லை எங்கள் வீட்டில் ஷோக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அப்படிலாம் போய் பேச வேணாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல பெஸ்ட்டாக போய் உட்காந்துருக்காங்க, அவங்களால இது பண்ண முடியல. அதை நீங்கள் எப்படி ஒரு சாதனை பண்ணா, சிங்கர் பண்ணா எப்படி நீங்கள் சொல்ல முடியுறத நீங்களே எடுத்து ஐம் வெரி தேங்க்ஃபுல். ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இப்போ நான் ஃபேக்ட்ரிக்கு இன்றைக்கி போகிறேன்னா ஐ ரேர்லி சி அ விமன், யாருமே விமன் இல்லை. ஸோ அந்த விமன் கார்டை நான் எனக்கு பாசிட்டிவாக தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அங்கே எந்த விமனும் இல்லை, நான் ஒரே ஒரு விமன் இருப்போ அங்கே இருக்க எல்லா மென்னும் தான் என்னை சப்போர்ட் பண்ணி இல்லைம்மா இப்படி பண்ணலான்னு ஏகப்பட்ட இன்சைட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் த மென் ஹூ ஹவ் ஹெல்ப் மீ க்ரோ ஃப்ரம் த ஏர்லி ஸ்டேஜ். பிகாஸ் when we started this business, somehow Sendil was என்னோட ஹஸ்பண்ட் வந்து இங்கே இல்லை, அவர் சிங்கப்பூரில் டியூவல் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருந்தார். ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் போத் த ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் ஃபார் சம் டைம். அப்படி இருக்கும்போது எனக்கு நிறைய விஷயம் தெரியாது, பிகாஸ் ஐ டோன்ட் கம் ஃப்ரம் அ டெக் பேக்ரவுண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா மென்னும் தான் எனக்கு நிறைய இல்லை இப்படி பண்ணலான்னு இன்சைட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்க முன்னாடி எனக்கு தெரியலன்றதை ஒத்துக்கிறதுல ஐ டென்ட் ஹேவ் எனி ஈகோ. இஃப் ஐ டென்ட் நோ, ஐ ரியலி அக்செப்ட் தட் ஐ டோன்ட் நோ. அதனால அந்த டைமில் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் லெட் இட் பி ஸ்டார்ட் அப் சிங்கம் டீம் ஆஸ் வெல். அங்கே இருக்கிறவங்க ஷோ போகிற வரைக்குமே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 100 மென் தான் எங்களை ஹெல்ப் பண்ணி ஷோக்கு, தேர் பேர்லி ஃபியூ விமன் இந்த செட்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லா இடத்துலையும் விமனை ஹெல்ப் பண்ணணுன்னு மென் நினைக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பட் அதர் தேன் தட் இந்த ஷோக்கு போக வேண்டாம் அப்படி ஐ திங்க் you need to convince your family. ஸோ இப்போ நமக்கு ஒரு இது பிடிச்சிருந்தா விமன் ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங்கில் நமக்கு இன்றைக்கி ஒன்று பண்ணணும்னா பண்ணியே தான் தீருவோம், ரைட்? வீட்டில் அம்மா சொன்னாங்க, ஹஸ்பண்ட் சொன்னாங்கன்னா வில் டெஃபினெட்லி நாட் கிவ் அப். அட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்போ வீட்டிலே சண்டை நடக்கும்போது இஃப் யூ வாண்ட் டு டூ இட் வி வில் டூ இட். ஸோ இப்போ எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறது, இப்போ நான் வேலையை சிங்கப்பூரில் விட்டு வரும்போது எங்கள் அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் கேட்டது, ஏதாவது பைத்தியங்கிட்டே பிடிச்சிருச்சா, நல்லா தானே சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க, ஒய் ஷுட் யூ லீவ் யுவர் சிங்கப்பூர் ஜாப் அண்ட் கம் பேக் டு இந்தியா, அங்கே எல்லாம் செட்டில்டாக இருக்குது, கிட்ஸ் இருக்காங்க. ஸோ வென் ஐ ஸ்டார்டட் மை ஸ்டார்ட் அப் ஐ வாஸ் 6 months pregnant. ப்ரெக்னென்சியில் யாராவது ஜாப் எல்லாம் விடுவாங்களா? ஸோ அட் தட் பாயிண்ட் இன் டைம் ஐ ஹேட் டு கன்வின்ஸ் தெம். ஸோ இப்போ என்னோட கன்வின்சிங் பவர் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் எங்கள் அம்மா அப்பாவே கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா அந்த பக்கம் இருக்கிற இன்வெஸ்டரை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு கன்வின்ஸ் அவர் ஓன் ஃபேமிலி டு பிலீவ் தட் வில் பி ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் த ட்ரீம் தட் வி டூ. ஏன்னா சின்ன வயசில் கிட்டார் கிளாஸ் போகிறேன், கீபோர்ட் கிளாஸ் போகிறேன்னு 10 நாள் ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கண்டினியூ பண்ண டைம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க திஸ் இஸ் நாட் yet another ஸ்டோரி, இவங்க இதை கண்டிப்பாக பண்ண தான் போகிறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் வரணும்ல. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் வின்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சுது. So if we want something, definitely we'll fight for it, and we women are very very good in fighting for what we want. So it is not stopping, and now the ecosystem is very well grown. Womenக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு நிறைய விமன் பேஸ்ட் கிராண்ட்ஸ் கிடச்சிருந்தது. ஸோ பீயிங் எ விமன் ஃபவுண்டர், அதுவும் டெக்கில் எனக்கு நிறைய கிராண்ட்ஸ் வந்து கிடச்சிருந்தது. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தி ecosystem that gave Blink this particular opportunity to grow into it. ஸோ ஐஸ்வர்யாக்கு ஆன் ஸ்டேஜ் சீசன் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆஃபர்ஸ், இன்ஸ்டியூஷனல் ஏஜ் நெட்வொர்க், இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்க்யூபேஷன் கிராண்ட், மல்டிபிள் செட் ஆஃப் என்னெல்லாம் நீங்கள் இன்வெஸ்டர் இந்த இதில் பேட்டர்னில் இன்வெஸ்ட் பண்ணாமோ எல்லாருமே அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி பண்ணி டிப்ளாய் பண்ணிட்டாங்க.
பட் இட் வாஸ் அ வெரி பிக் ப்ராசஸ், லென்தி ப்ராசஸ் தான் இருந்துச்சு. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் கூட உள்ள வரவங்க இன்வெஸ்டர் எல்லாமே வந்துருந்தாங்க. ஸோ ஹவ் வாஸ் தட்? ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நீங்கள் எப்படி ஒர்க் ஃபவுண்டரா அதை எப்படி ஒர்க் பண்ணீங்க, எப்படி அந்த சேலஞ்சஸ்? ஸோ சீசன் 1 நாங்கள் போகும்போது as I said நாங்கள் 2 பேர் தான். ஸோ எங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் தெரியல. ஸோ உண்மையிலே எனக்கு என்ன வேல்யூவேஷன் போடணுன்னே தெரியல. எக்ஸலில் சார் சொன்ன மாதிரி 5x ரிட்டர்ன் 10x ரிட்டர்ன்னு போட்டால் நம்பர் வந்து எத்தனையோ கோடிகள் போகுது. பட் ஆனால் தட் வாஸ் நாட் அ ரியலிஸ்டிக் நம்பர். ஸோ வி ஹேட் டு பிரேக் இட் டவுன். ரியலிஸ்டிக்காக என்ன பண்ணணுன்றதை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கே எங்களுக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் என்னை ஷூட்டுக்கு கூப்பிட போகிறாங்கன்னா அப்போ தான் இவங்க எல்லாரும் உட்காந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை இப்படி வச்சுக்கோங்க. மேபி தே கேவ் தேர் ஓன் ஃபீட்பேக்ஸ். நான் ரணவீரன் சார்கிட்டே ஏகப்பட்ட தடவை பிச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சார் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. ஸோ போகிற வரைக்குமே இந்த கிளாரிட்டி மிஸ் ஆனது வாஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ராசஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அன்னைக்கு பார்க்கும்போது நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோ, நமக்கு தெரியலையோ, ஹேவ் வி டேக்கன் அப் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தட் வி ஆர் நாட் ரெடி ஃபார்னு இருந்தது. பட் ஆனால் அந்த ஷோவில் போய் பிச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரியல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்க, அந்த 20 to 25 minutes ஏர் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் the investment really started happening. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு இன்வெஸ்டர் இன்னும் பர்சனலாக போய் மீட் பண்ணும்போது அந்த டியூ டெலிஜென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லாங் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அதை படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஆச்சு, which we were not prepared for. My father is a chartered accountant. He is working as a CFO for a very big organization. ரொம்ப நாளாக வீட்டிலே சொல்லுவாங்க இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணணும், இப்படிலாம் இருக்கணும்னு. பட் அதை காது கொடுத்தே கேட்கவே கிடையாது. ஸோ இந்த லாங் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பும்போது அந்த மெயிலை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் தான் பண்ணேன். These are the documents that needs to be get, please help me. அப்போ தான் தெரிஞ்சது it will take minimum 6 to 8 months for me to do that particular document. ஸோ ஃபண்டெல்லாம் வந்துருச்சு, எனக்கு 1.5 கோடி ரூபா தரேன்ட்டாங்க. இந்த ஃபண்டு வேணும்னா இத்தனை டாக்குமெண்ட் பண்ணணும்னா அப்போ தான் போய் ஒன்னொன்னையா ரீவிசிட் பண்ணும்போது இது பண்ணல. ஸோ that was a big learning and a mistake that we did before. We were not prepared in the documentation front. ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ which was a good learning. அடுத்த ஃபண்ட் ரைஸ் போனோம்னா இதெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டர்ஸ்ட்டு பிச் பண்ணோம். ஏன்னா நாங்கள் இன்வெஸ்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி பணம் வாங்கணும், அடுத்த ப்ராசஸ் போகணுன்ற ஒரே குறிக்கோளோடு இருந்தோம். பட் இதில் இவ்வளோ ப்ராசஸ், பணம் வாங்குறது ஈஸியாக இருந்தது, இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருந்தது. ஸோ விச் இஸ் லைக் எனி ஃபவுண்டர் ஹூஸ் லுக்கிங் ஃபார் அ ஃபண்ட் ரேஸ், கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட் உடனே அடுத்த 3 மாதத்தில் பணம் வந்துடும். நாங்களும் நினச்சோம் 3 monthsலேயே பணம் வந்துடும். அவங்க சொல்லிட்டாங்க இல்லை டாக்குமெண்ட் கொடுத்தா தான் பணம் வரும், அதுக்கு இத்தனை ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதை பற்றின அவேர்னஸ் எங்களுக்கு நிறையா இல்லை. தேங்க்ஃபுல்லி நவ் ஆஃப்டர் சீசன் 2 and சீசன் 3ல நிறைய அவேர்னஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் வி லேர்ன்ட் இன் த ஹார்ட் வே. அண்ட் நம்பர் 2 இஸ் லைக் மேக்கிங் அ ப்ராசஸ். ஸோ நம்பர் 1 பாயிண்ட் A to பாயிண்ட் Bன்னு இன்வெஸ்டர் இப்போ சொல்லும் போது இப்போதான் எனக்கு அதோட உண்மையான மீனிங்கே புரியுது. ஆமாம் இல்லை, பாயிண்ட் Aலேருந்து பாயிண்ட் B போகணுன்னா இப்படி தான் ஆகணும். ஸோ எங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து அசம்பிளி போகணும், அசம்பிளிலேருந்து பேக்கிங் போகணும். இதெல்லாம் இன் அ வேர்ட் நான் வந்து ப்ராசஸ்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போ உள்ளுக்குள்ளேயே உட்காந்துருக்கும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எவ்ரிடே இட் இஸ் சேஞ்சிங். அண்ட் ஜிடிஎம்ஸ் பொறுத்தளவில் நாங்கள் ஃப்ரேம் பண்ண ஜிடிஎம்மே வேறு. ஸ்டார்ட் அப் சிங்கம்க்கு அப்புறம் எங்களோட ஜிடிஎம்மே அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு, விச் வாஸ் ஃபார் குட். ஏன்னா நாங்கள் வந்து நீங்கள் உங்களில் யார் வந்து ப்ராடக்ட் கேட்டாலும் விற்றுருவேன். ஏன்னா ஐ எம் அ சேல்ஸ் கை. ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்காமான்னா ஆமாம் சார் இதான் பில் இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு விற்றுருவேன். பட் தட் இஸ் நாட் ஆர் ஜிடிஎம் நோ. இப்போ இல்லை, நீங்கள் யார் ப்ராடக்ட் கேட்டிங்கனாலும் ஐ ஹாவ் அ ப்ராசஸ் டு கோ த்ரூ வித். நீங்கள் யார் என்ன, உங்கள் வெண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வாங்கணும், பில்டராக இருந்தால் இப்படி பண்ணணும், ஆர்கிடெக்டாக இருந்தால் இப்படி பண்ணணும். அந்த ப்ராசஸை செட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ், ஸ்டார்ட் அப் சிங்கமோட ப்ராசஸ் ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி இருந்தது இன் அ சிம்பிள் டேர்ம். தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா. அவங்க சொன்னபடி அந்த லீடிங் ப்ராசஸ் ரொம்ப டைம் கன்சப்ஷன் ஆனது தான். நாங்கள் எங்கள் சைடில் ஸ்டார்ட் அப் சீசன் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக சில ஃபவுண்டர்ஸ் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வச்சிட்டோம். அதை எப்படி பண்ணோம் அப்படின்னா டேட்டா ரூமுங்கிற ஒரு இன்சைட் நாங்கள் ஷேர் பண்ணோம். டேட்டா ரூம் நல்லா மெயின்டைன் பண்ணோம். அதை ஃபுல்லாக ஃபவுண்டர்ஸ் ரெடி பண்ணி வச்சாங்க. ஷோவில் அவங்களுக்கு கமிட்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் நாங்கள் இன்வெஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணி விடுவோம். டிடி பார்ட்னர்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க. டேட்டா ரூம்லேருந்து அந்த டேட்டா செட்டு நெக்ஸ்ட் 2 to 3 months ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கான வேலைகள் நாங்கள் பார்க்கணும். இதை வந்து எல்லா ஃபவுண்டர்ஸுமே இந்த டேட்டா ரூமாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சஜஷன். அண்ட் at an early stage, at an early age, what made you choose entrepreneurship over the conventional career path? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னோடய லைஃப்பில் 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுவேன். ஒரு ஹியூமனோட லைஃப் வந்து 2 விஷயம் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகும். ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களோட டிசையர், செகண்ட் வந்து அவங்களோட பர்பஸ். எல்லாருக்குமே டிசையர் தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாபை வந்து குவிட் பண்ணிவிட்டு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வைக்க தோண்டும். ஏன்னா அந்த ஆசை தான். அதே ஆசை எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுச்சு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. நம்ம ஏன் வந்து இந்தியாவில் செமிகண்டக்டர் யாரும் இல்லை, நம்ம ஏன் பண்ணக்கூடாது, பண்ணால் எவ்வளோ பிஸ்னஸ் பார்க்கலாம், எவ்வளோ காசு பார்க்கலாம், காசோட இந்தியாவில் நம்ம ஹோம் கிரவுண்டில் ஒரு ப்ராடக்ட் பண்ணலாமே, அந்த ஆசை எனக்கு வந்து ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு.
அந்த ஆசை அப்புறம் பர்பஸாக மாறிச்சு. ஸோ அந்த ஒரு முக்கியமான விஷயம் தான் இன்னி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் சார். So much, Vikram. And next, photos later. I have one question for you. Founder, எல்லாரையும் founder இருக்காங்க, lifelong founder இருக்காங்க, ஒரு family, next level investor இருக்காங்க. So நிறையவே founders are turning into investors. What is that breaking point where the founder can feel that he can become an investor? How he can add value to the investors? நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி திஸ் மை ஃபேவரட் ட்ரான்சிஷன் ஜேர்னிவே அண்ட் இந்த ட்ரான்சிஷன் ஜேர்னி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்குன்னு தேங்க்ஸ் டு ஸ்டார்ட் அப் சிங்கம் பிளாட்ஃபார்ம் பிகாஸ் இட் வாஸ் ஸ்டார்ட் அப் சிங்கம் பிளாட்ஃபார்ம் விச் கிரியேட்டட் திஸ் ecosystem, gave us an opportunity for the founders, the entrepreneur founders also to become an HNI investors. So adukku I would like, say heartily I'm like, thankful to the Startup Singham platform. I'm like very excited also to share this journey because as a founder I am able to understand when there is somebody like, talking about their ideas, pitching their this is how we want to grow. Adla irukra anxiety, adla irukra excitement. There are a lot of mixed feelings a founder goes through when they are pitching their ideas. A lot of nervousness. சில சமயத்தில் அந்த இடத்துல என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் we talk and அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஓ இது பேசியிருக்கலாமோ அது பேசியிருக்கலாமோ இது நினச்சேனே மறந்து போயிருக்கோம். So there's a lot of mixed feelings which we go through. And thanks to Startup Singham, on the other side of the table, enna nadakradunu I was able to like, feel that too. As an investor, what are we looking at that, from the founders? What are we looking at that? What is that we want to get from that founder? And in the இடத்துல startup entrepreneurs turning into investors ஒரு ecosystem இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ecosystem. I'll tell you why. Other than the normal founders, there is a startup founder also who is an investor. So when somebody is pitching their idea, what happens to us is we are able to relate to them. இதே தானே நம்மளும் பண்ணோம், இதே பெயின் தானே நம்மளும் கோ த்ரூ பண்ணோம். ஸோ வென் அ ஃபவுண்டர் இஸ் பிச்சிங் their idea to us, we don't look it as an investment. We look at it as a relationship. We look as a conversation. We look at how can we as a startup entrepreneur, as an investor, can participate in the journey. For example, healthcare-nu எடுத்துண்டா, healthcare is a little longer journey than any other startups னு நான் சொல்லுவேன். ஏன்னா healthcare product பொறுத்த வரைக்கும் there is a lot of different stages one has to go through. They have to go through clinical trials, they have to go R&D, அதுக்கப்புறம் there's something called we need to convince the doctors to accept our product. Doctors convince ஆச்சுன்னா they will say go, talk to our hospital management. Hospital management பேசணும், அதுக்கப்புறம் chairman பேசணும், அதுக்கப்புறம் by the time we reach the end user, there is a lot of struggle, one needs to go through. Because I come from a healthcare background, so I understand the pain what a healthcare startup or a healthcare tech goes through. So when I am going to invest in that healthcare partner, I will look at how I will be able to, be a part in their journey. I am not going to look at this as only as an investment. We are going to look at it as how my connects, my network, which we have earned during these course of years, which is our strong asset. How can I leverage those assets to these startup? So that is a relationship which we as a startup entrepreneur turn investor, I feel that is the biggest strength which we can give to the early stage founders. In a healthcare startups founders பொறுத்த வரைக்கும், more than the capital, I feel that access or that entry into that hospital, the entry into the doctors would be or can turn into a much more bigger opportunity than the actual capital. So I think again, thanks to Startup Singham for enabling us from a transition beautifully, which is from an entrepreneur to the investor, so that we are able to actually help the founders sharing their journey and being part of the journey is what I feel. So we just come to the last question, and several questions now. Season 3, what do you expect from the founders as investors? What do we expect from the founders? அதுதான் நான் சொன்ன மாதிரி, if it's going to be us, what do we expect from the founder is how not just don't sell your idea, see how you as a founder can work along with the investor nu parunga. Don't just come to the platform looking for money, look for the right investors also, because
Sometimes, if the investor is wrong, the whole platform, the whole idea, everything can go messy. So it's not always about amount what you get collected at the end. So please select your investor also rightly. How we look that we need to select our founders right, you also need to evaluate your investors before you collect that invested amount from them. Yeah, what is your advice as a founder to season 3 founders? அட்வைஸ் பண்ணுற ஸ்டேஜில் இல்லை, வி ஆர் ஜஸ்ட் அ ஸ்டார்ட் அப் தட் ஸ்டார்டட் க்ராலிங் அண்ட் வாக்கிங் இன் டு த ஈகோ சிஸ்டம். பட் எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, பிகாஸ் ஐவ் கான் த்ரூ திஸ் ஜேர்னி என்டையர்லி வித் திஸ் டீம். நாங்கள் ஸ்டார்ட் அப் சிங்கம் ஏர் ஆனதுக்கப்புறம் லிங்க்டின்ல மேம் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் நான் 10 லட்சம் போடுறேன்னு வந்தாங்க. ஸோ விச் வி ஹேட் டு, எங்களுக்கு அப்போ வந்து ஒருவேளை பரவாயில்லப்பா, டிவியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நான் 10 லட்சம் போடுறேன், ஐ ஹேவ் ஸ்பேர் மணி ஆஃப் 15 lakhs, ஐ கேன் இன்வெஸ்ட் ஆன் டு யூன்னு சொல்லிட்டு வி காட் லாட் ஆஃப் ரெக்வெஸ்ட். தென் வி ஹேட் டு சிட் வித் அவர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் ஆர் த எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ். அவங்க கிட்டே இது எல்லாத்தையும் கேட்கும் போது தான் தென் இட் இஸ் வெரி வெரி க்ரூஷியல் டு சூஸ் ஹூ யோர் இன்வெஸ்டர்ஸ் ஆர். ஸோ யார் பணம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லார்கிட்டையும் வாங்கிக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் வி ஆல்சோ லேர்ன் டு சே நோ டு அ லாட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் மே லுக் அட் சர்டன் பாயிண்ட்ஸ் அண்ட் யூ மே ஹேவ் சர்டன் திங்ஸ் தட் யூ வில் பி வெரி ஸ்ட்ராங் அட். ஸோ எப்பயுமே நம்ம வந்து பணம் கிடைக்குதுன்றதுக்காக எஸ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அந்த சைட்லேருந்து போட்டு பார்க்குறாங்க, ஸோ ஆர் தே சேயிங் அ நோ அப்படின்ற மாதிரி. ஸோ இட்ஸ் ஆல்சோ குட் டு சே நோ ஆஸ் வெல். ஸோ இஃப் யூ ரியலி ஃபீல் தட் இஸ் நாட் ஃபார் யூ, நோ சொல்கிறதுல தப்பே இல்லைன்றதை வி லேர்ன்ட் இட் த்ரூ த ப்ராசஸ். முன்னாடிலாம் நோ சொன்னால் மேபி வி ஆர் ஹர்ட்டிங் த இன்வெஸ்டர்ஸோ இல்லை அவங்கள நோ சொன்னால் கோச்சுப்பாங்களோன்னு நினச்சோம். பட் நிறைய டைம் அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி ஆஃப்டர் கான்வர்சிங் லாட் வித் தெம், தே ஆர் லைக் உங்களுக்கு நோனா நோனே சொல்லுங்கள், வை டு யூ வாண்ட் டு சேஞ்ச் இட் ஃபார் மீ அப்படின்ற இதுக்கு. ஸோ கீப் யுவர் ஸ்டாண்ட் ஆல்வேஸ் வேர் யூ ஆர், ஃபாலோ த கல்ச்சர் ஆஃப் த கம்பெனி. இப்போ எங்களுக்குன்னு ஒரு இட்ஸ் ஜஸ்ட் அ 4-year-old கம்பெனி, பட் வி ஸ்டில் ஹேவ் அவர் கல்ச்சர் வெரி ஸ்ட்ராங்லி பில்ட். இந்த விஷயம் தான் பண்ணுவோம், இந்த விஷயம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பெருசாக வளர்க்க மாட்டோம். ஏன்னா நிறைய அதுக்கப்புறம் நாங்கள் ஆன் ஏர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் ஏன் ஆட்டோமேஷன் இஸ் அ பிக் வாசி, ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் நாங்கள் டச் பண்ணுறதே இல்லை. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெவென்யூ வரும். லாட் ஆஃப் பீப்புள் கேவ் அஸ் லாட் ஆஃப் அட்வைசஸ், பட் we were very firm that we'll only take advices and feedbacks from people who know the product very well. Just because we are in LinkedIn, like in social media, a lot of people started saying that உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா then it is not a complete solution னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட டீப் டவுனாக எவ்ரி வீக் ஆர் எவ்ரி திங் MISல உட்காந்து பேசும்போது அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்கன்னு அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது தான் நிறைய புரிய ஆரம்பிச்சிது. ஸோ இட் இஸ் நாட் நெசசரி டு டேக் எவ்ரி ஒன்ஸ் ஃபீட்பேக். ஸோ தட்ஸ் அ லெசன் தட் வி ஹவ் லேர்ன்ட் இன் த லாஸ்ட் 2-3 years interacting with investors in a core team. Yeah. So that will be a good feedback to people who are also raising funds as well. Yeah. நான் இந்த சீசன் 2 என்ன பெருசாக லேர்ன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்பில் வந்து இன்வெஸ்டர் என்ன ஃபஸ்ட் எதிர்பார்ப்பாங்கன்னா, ஆஸ் அ ஃபவுண்டராக உங்களுக்கு என்ன விஷயம் தெரியல அது ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப கிளியராக வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட சொல்லிடணும். அதாவது ஒரு சின்ன கோட் இருக்குது, நோன் அன்னோன் அன்னோன். நீங்கள் இன்வெஸ்டர் கிட்ட எடுத்த உடனே அன்னோன் பார்ட் என்ன, அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னே உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. அதை ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுருங்க. அந்த அன்னோன் உங்களுக்கு தெரியாத விஷயத்த ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட சொல்லிடுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதை நான் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் நான் ஃபஸ்ட்டு இது லேர்ன் பண்ணோம், இது எனக்கு டைம் வேணும். அப்புறம் அந்த நோன் பார்ட்டுக்கு வாங்க. நோன் பார்ட் வந்து இன்வெஸ்ட், அதாவது அந்த நோன் பார்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதால் தான் இன்வெஸ்ட் உங்கள் மேலே அந்த நார்மலாக ட்ரூத் ஒரு சின்ன பிலீஃப் வைக்கிறாரு. ஸோ அந்த நோன் பார்ட்டை விட்டுருங்க. அந்த அன்னோன் பார்ட்டையும் எவ்வளோ சீக்கிரமாக இன்வெஸ்டோட சேர்ந்து நீங்கள் வந்து ரேப் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க முடியும். ஸோ அதுதான் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஃபவுண்டராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தட் வாஸ் அன் இன்சைட்ஃபுல் பேனல் டிஸ்கஷன். ஸோ நிறைய பேருக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடச்சிருக்கும். 4 பேருமே 4 டிஃப்ரெண்ட்டான வெர்டிகல்ஸ் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் அவங்களால முடிஞ்ச எவ்வளோ கண்டென்ட் நாலேஜ் ஷேர் பண்ண முடியுமோ நாலேஜ் கொடுத்தாங்க. அண்ட் போஸ்ட் ஈவெண்ட் நீங்கள் டிஸ்கஷன்ஸ் அவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணி கொண்டு போகலாம். அண்ட் thank you so much all for your time. Thank you, and over to the next event. Yeah, thank you so much everyone. Thank you.